கொஞ்சம் வெளியூரில் வேலை இருக்கறனால வெளியில் நிற்கிற கார் அப்படியே பார்த்தேன். புழுதியுமா இலைத்தலையுமா அப்படியே நின்றுருந்தான். உள்ளுக்குள்ளே போர்ட்டிக்கோல கார் நிறுத்துகிறப்ப எலியெலாம் நிறையா ஒயரை கடிச்சிருச்சு. சரி, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வெளியிலே நிறுத்திட்டோம். காரை ஆரம்ப காலங்களில் அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்போம், க்ளீனாக வச்சுருப்போம், பத்திரமா உள்ளுக்குள்ளே வச்சுருப்போம். இந்த மாதிரி எலி தொலைகள்னால சில சூழ்நிலைகளால் வெளியில் நிற்க வேண்டி வரும். இந்த மாதிரி மரத்தடியில் நிறுத்துறதுனால இலையெல்லாம் மேலே விழுந்து ரோட்டு புழுதியெல்லாம் கார் மேலே பட்டு பார்ப்பதற்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். சரி, அது இல்லாமல் நம்ம காரெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாச்சு, கார் எடுத்துகிட்டு போய் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிவிட்டு சடனாக கார் மேலே ஒரு பாசம் வரும், அக்கறை வரும். நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி அந்த காரை நினச்சி அவனெல்லாம் சுத்தம் பண்ணுறது, பேனட்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க இலைத்தலைகள்லாம் குச்சி வச்சு வெளியில் தள்ளுறது. அப்படி தான் இன்றைக்கி எப்பவுமே காரை சுத்தம் பண்ணுறப்ப புழுதியோட டவல் வச்சு துடைக்கூடாது. அதில் இருக்க குப்பையெல்லாம் உதறிட்டு தான் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். கழுவுறப்ப இருக்கிற அந்த புழுதி மண்ணெல்லாம் கீழெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஷாம்பு இருந்ததுன்னா 2-3 பாக்கெட் ஷாம்பு எடுத்து கொஞ்சமாக பக்கெட் தண்ணியில் ஷாம்பு ஊற்றி நல்லா நுர வர நல்லா துண்டை வச்சு நல்லா நனைச்சி ஒரு குழந்தைய குளிப்பாட்டு விடுற மாதிரி இந்த காரை அப்படியே தேய்க்கணும். ஒரு பகுதி விடக்கூடாது. அதோட எப்படி சொல்கிறது, ஒரு அஃபெக்ஷனாக அது மேலே ஒரு அன்பாக வச்சு அவன் மேலே அப்படியே நம்மளுடைய உடல் அவன் மேலே அப்படியே தழுவி அப்படியே அவன் மேலே படுத்து அப்படியே தடவணும். ஒரு அக்கறையாக தடவணும். இந்த ஷாம்பு எல்லாம் வச்சு துணியெலாம் வச்சு நல்லா தடவி அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கழுவி விடணும். எப்பவுமே ஒரு உயிருள்ள பொருளாக நம்ம வீட்டில் இருக்கிற காரையும் நினைக்கணும். அது மேலே ஒரு அஃபெக்ஷனாக அன்பாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறப்போ சுத்தம் பண்ணணுன்னு வச்சுங்களேன். அது நம்ம கூட கொஞ்சம் நேரம் பேசும், பரவாயில்ல நம்மளையும் கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு இந்த காரெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி, கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி வெளியூருக்கு இந்த கார் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் அந்த துண்டை நனைச்சி நல்லா சுத்தமாக புழிஞ்சு விட்டு நல்லா துண்டெல்லாம் உதறி விட்டு அந்த கார் மேலே இருக்கிற ஈரத்துளிகள்லாம் எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு இந்த கண்ணாடியை நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம தொடச்சோன்னு வச்சிங்களேன், கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு தெரியும். அப்படி தான் கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு தெரியும். அப்படி தான் இன்றைக்கி எல்லாம் ஈரத்துணியில் எல்லாம் நல்லா தொடச்சி புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தொடச்சாச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப எட்டி பார்த்தேன், அப்படியே கார் பளிச்சுன்னு அப்படியே அங்கே சிரிச்சிட்டு நின்னான்.